ஆபாசமான காட்சிக்கும் சரி, கொடூரமான காட்சிக்கும் சரி இந்த படத்துல பஞ்சமே இருக்காதுங்க. இந்த படம் பேர் ராங் டர்ன் பார்ட் 5. பார்ட் 1, 2, 3, 4 இந்த 4 பார்ட்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த 5வது பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாவே கதை புரியும். இந்த கதை பாத்தீங்கன்னா 4வது பார்ட்ஸ்ல இருந்து எண்ட்ல இருந்து இந்த 5 போகுது. கதை தொடக்கத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ அவரோட கேர்ளோட ஒரு காட்டுக்குள்ள கேம்ப் போட்டு 2 பேரும் அப்படியே ஒண்ணா இருப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த சைக்கோ வரும். கொல்லலான்னு கிட்ட வரும்போது நம்ம ஹீரோ பட்டுன்னு மூஞ்சிலே குத்துன்னு குத்துவாரு. குத்துன பிறகு பார்த்தாதான் அது சைக்கோ கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, இன்னொரு பையன் இருப்பாரு, அவர் வந்து நம்ம ஹீரோட தம்பி. ராங் டர்ன் படத்துல வர சைக்கோலாம் இருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி இவர் கெட்டப் போட்டுக்கிட்டு பக்கத்து டவுனுக்கு போறாங்க. அந்த பக்கத்து டவுன்ல பாத்தீங்கன்னா ஹாலோவீன் நடக்க போகுது. அப்படியே கட் பண்ணி ஒரு காடை காமிப்பாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு ஜாகிங் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப இந்த ஒரிஜினல் சைக்கோ இருக்குதுங்களா, அந்த சைக்கோ முதல்ல வந்து நிற்கும். இந்த பொண்ணு பார்த்துட்டு அதான் அங்க ஹாலோவீன் நடக்குது இல்லைங்களா, அந்த பொண்ணு பார்த்துட்டு இது வந்து யாரோ வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பயம் கொடுத்து வந்திருக்காங்க சொல்லிட்டு பேசிட்டு திரும்ப பின்னாடி பார்த்து இன்னொரு சைக்கோ வந்து நிற்கும். இந்த பொண்ணு டக்குன்னு அதோட நடுவேரில் காமிச்சிட்டு போட்டு திட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சைக்கோ டக்குன்னு அந்த பொண்ணு நடுவரில் ஒரே வெட்டினதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணு ஐயோ ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ரத்தத்தோட அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்கும். அங்கே பார்த்தா ஒரு வயசான ஒரு மொட்டை அங்கிள் வந்து இருப்பாரு. கிட்ட போய் ஹெல்ப் கேட்கும். அவருக்கு வாமா நீ அக்கறமா யாருமா ஒன்று இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அக்கார வைப்பாரு. திடீர்னு பார்த்தா ஒரு கோடாலை எடுத்து அவர் வயிற்றுல ஒரு வெட்டு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு கொலைகாரர் தான். காட்டுக்குள்ள போகிற பொண்ணை கொண்டாங்களா, அந்த பொண்ணை தலைகளை விட்டு துணி இல்லாமல் அந்த பொண்ணை தலைகளை இப்படி தொங்க விட்டு வைத்த குடல்களெல்லாம் வெட்டி எடுத்து அந்த மொட்டை சொல்லுவான். இந்த 3 சைக்கோ இருக்காங்க, அவனுக்கிட்ட சொல்லுவான், டே நீங்களாம் வந்து பார்த்து கொலை பண்ணணும் இல்லைன்னா மாட்டிப்பீங்க, நான் 30 வருஷமா கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன், உங்களெல்லாம் கொலையை படத்துல இப்போ இந்த 3 சைக்கோங்களையும் இவன் தான் இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோ கூட இருக்கிறவங்க மொத்தமா 5 பேர் இப்ப வந்து வண்டியில வந்துகிட்டு இருப்பாங்க. இதோட கதையை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் எவ்வளவு கொடூரமா கொலைகள் நடக்கணும். இந்த படத்துல நிறைய கொடூரமான சீன் இருக்கு. ஒரு சீன்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தனை வந்து மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு தலையை மட்டும் வெளியே வச்சு அந்த வெட்டுற சீனா இருக்கட்டும். அப்புறம் வந்து ஹீரோட இன்னொரு லேடி ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த பொண்ணோட வந்து கண்ணு நோண்டுற சீனா இருக்கட்டும். இன்னொரு காட்சியில பார்த்தீங்கன்னா குடலெல்லாம் வெட்டி இந்த சைக்கோங்க தின்னுவாங்க. இந்த மாதிரி காட்சிகளாக இருக்கும். இந்த மாதிரி படத்தில் நிறைய கொடூரமான காட்சிகள் இருக்கு. அதனால பார்த்து இந்த மாதிரி காட்சிகளை பார்க்க முடியாது. தயவுசெய்து இந்த படத்தை பார்க்காதீங்க. நான் உங்கள் கிரேசி.